ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு பசங்க கிளம்பும் போது சரி குட்டியாக ஒரு விலாக் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நைட்டே கார்ன் வாங்கிட்டு வந்தார். அதை வெளியே வச்சுட்டு நான் இவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கார்ன் ரெடி பண்ணேன். அதை வேக வச்சு அதுலேருந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே நல்லா சாப்பிட்ருவாங்க. ஒரு பக்கம் பால் காய்ச்சிருந்தேன். எப்பவுமே மண்டே காலையில் என்ன நடக்கும், சிக்கன் சண்டே வாங்கினது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு லெக் பீஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மறுநாள் பிரியாணி செஞ்சேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், 2 பேருக்குமே பிரியாணி செஞ்சுட்டேன் காலையிலேயே. அவங்க எப்போவுமே திங்கக்கிழமைனா பிரியாணி வேணும்னு கேட்டுருவாங்க. கார்ன் இவனுங்க 2 பேரும் நல்லா சாப்பிடுவானுங்க. அதனால் அவங்களுக்கு 2 பேருக்கும் கார்ன் கொஞ்சம் வச்சுட்டு அவங்க கோச்சிங்னு போயிட்டாங்க, நிறைய வைக்கலன்ட்டு கொஞ்சமாக வச்சேன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமேட்டு பிரியாணிலாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு, ஷேரனுக்கு கோல்டாக இருந்தது, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அவளுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி ரெடி பண்ணேன், சின்ன வெங்காயம்லாம் போட்டு. பிரியாணியுமே அன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்தது, குக்கரில் செஞ்சேன். இது பிளஸ்ஸியோடது, இது ஷேரனோடது. 2 பேருக்கும் லஞ்ச் பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க அப்பா இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது அவர் தான் அவங்கள குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு ஷூ சாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணுவார். நான் கிச்சனில் டிஃபன் செய்கிறது, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது, அது மட்டும் தான் நான் பார்த்துப்பேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். 2 பேருமே தூக்கத்துலேருந்து எழுப்பி பாத்ரூமில் போய் 2 பேரையும் குளிக்க வச்சு அவங்க வேலைகள் எல்லாமே செய்கிறது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க பெரியவங்களாயிட்டாங்கன்னா இதெல்லாம் நம்மளா செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது. அதனால் நீங்கள் யாருன்னா அப்பாங்க இதை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷமே இருக்கும். நம்ம குழந்தைங்கள நம்ம குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு ஷூ சாக்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணுறது அவங்களுமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேன் வந்தது, 2 பேரையும் வேனில் ஏற்றுறது முதற்கொண்டு அவங்க தான் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா அப்பாவும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணின்னு இருப்பீங்க. இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணலைனாலும் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது பூ வாங்கிட்டு வந்தார். நானாக பூ கட்டி அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால தான் பூவே வாங்கிட்டு வந்தார், டெய்லியெலாம் வாங்கிட்டு வர மாட்டார். அதுக்கப்புறம் பூ கட்டி அதை வச்சுக்கின்னு நாங்கள் எல்லோரும் ஃபங்க்ஷன் போயிட்டு ஃபேமிலியாக போயிட்டு வந்தோம். நிறைய உறவுகள்லாம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். பாப்பு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Papu, thank you for all.